ராஜாதிராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ பராக்கிரம ராஜ குணசீலன் ராஜா வருகிறார் வருகிறார் வருகிறார். ராணி அன்னபூரணி எங்கே? ராணி அன்னபூரணி வருகிறார் வருகிறார் வருகிறார். மந்திரியாரே, நம் அவையில் இன்றைய நிலவரம் என்னவோ? நம்மளுடைய முன்னோர் காலத்தில் யோசியா காலத்திலிருந்தே ஆலயம் பழுது பார்க்காமல் அப்படியே இருக்கிறது என்று மக்களிடம் ஒரு சலசலப்பு இருக்கிறது. ஓ, தளபதியாரே, இதற்கு என்னதான் தீர்வு? மன்னரே, இந்த வேலையை துவங்க ஆட்களை ஆயத்தம் செய்வோமே. ஓ, யாரெங்கே? உத்தரவு மன்னா. ஆலயம் பழுது பார்ப்பதை குறித்து நம் தளபதியாரிடம் தெரிவித்துள்ளேன். அவர் கூறும் கருத்துக்களின்படி நடப்பீங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. மன்னர் அவர்களே, புலவர் ஒருவர் உங்களை பார்க்க வந்திருக்கிறார். அவர் பெயர் ஓனாண்டி. அப்படியா? வர சொல்லுங்கள். பானபாத்திரன் ஓனாண்டி வர சொல்லுங்கள். எனதருமை குணசீல ராஜாவே, நீர் வாழ்க, நின் புகழ் வாழ்க. என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்துள்ளேன். ஆரம்பிக்கட்டுமா மன்னா? ஆரம்பியுங்கள். மன்னா, நீர் மா மன்னா, உன் கருணை காடுகளை போல் பெரியது. ஆனால் அந்த காடுகளில் குரங்குகள் தான் அதிகம். சிங்காசனத்தில் நீர் வீற்றிருப்பது சிங்கப்பலகை. ஆனால் அதில் அமர்ந்திருக்கும் நீர் சிங்கமா இல்லை ஆசிங்கமா? உன் பெருமை அடியவர்கள் பாடி வாழ்கின்றனர். மன்னா, நீர்தான் நிஜமான சூரியன். ஆனால் உன் வெயிலில் மக்கள் நிழலை தேடி அலைகின்றனர். உன் அறிவு கடலை போல பெரியது மன்னா. அதில் மூழ்கியவர்கள் கரையவே கடக்க முடியாது. கடவுளே உன்னை படைத்த போது ஒரு கையால் சொர்க்கத்தை அளித்தார். மன்னா, நீயே கருணையின் கடல் மன்னா. மந்திரியாரே, என்ன இது? இதற்றுகிறான். என்னாயிற்று மன்னா? காவலாளிகளே, இவர்களை இழுத்துச் செல்லுங்கள். என்னாயிற்று மன்னா? உங்களை பற்றி புகழ்ந்துதானே பாடினேன். இழுத்துச் செல்லுங்கள். மன்னா, புலவரின் சாபத்திற்கு ஆளாக இது செல்லுங்கள். மன்னர் ஆலயத்தை பழுது பார்க்க சொன்னார்ல? ஆமா, ஆலயம் ரொம்ப பழசா இருக்கு. அதனாலதான் சொல்லியிருப்பார் போல. என்னது இது? ஏதோ புது மொழியில் எழுதிருக்குது, ஒண்ணும் புரியலையே. ஆனா இதை எடுக்கும் போது ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். இந்த சந்தோஷத்தை நம்ம மட்டும் வச்சிருந்தா போதாது, உடனே மன்னர்கிட்ட போய் சொல்லி பொற்காசுகளை பெற்றுக்கொள்ளலாம். ராணி அன்னபூரணியே, சொல்லுங்கள் அரசே. நம் இளவரசர் கருவியில் உருவாகி எத்தனை மாதங்கள் கடந்து கொண்டிருக்கிறது? ஏன் அரசே, 6 மாதங்கள் ஆகிறது. இளவரசரா? எனக்கு இளவரசி தான். ஓ பூரணி, அங்கே யார்? அங்கே அங்கே என்ன சலசலப்பு?
மன்னா, நீர் என்னை ஆலயம் பழுது பார்க்க அனுப்பினீர் அல்லவா? அப்படி பழுது பார்த்து கொண்டிருக்கும் ஒரு புத்தகத்தை நான் பார்த்தேன். அதில் வேற்று மொழியில் ஏதோ எழுதியிருக்கிறது. மற்ற மொழிகள் எல்லாம் எனக்கு தெரியும், அந்த ஒரு மொழி மட்டும் எனக்கு தெரியவில்லை. ஆனா அதை எடுக்கும் போது எனக்குள்ள ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் நான் உணர்ந்தேன். அதை தாங்களிடம் சொன்னால் வந்திருக்கும் எல்லோருக்கும் நீர் கூறுவீர் அல்லவா? அதனால் அதை எடுத்து வந்துள்ளேன் மன்னா. சரி, அங்கே வைத்து விட்டு செல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. ஏன் மன்னா நெடுநேரம் உறங்காமல் உலாவிக் கொண்டிருக்கிறீர்? ஏனோ தெரியவில்லை மகாராணி, எனக்கு உறக்கம் வரவில்லை. ஏதோ மனதுக்குள் ஒரு சலசலப்பு, ஒரு சஞ்சலமாகவே காணப்படுகிறது. நான் வேண்டுமானால் பாடல் பாடும் புலவரை வர சொல்லட்டுமா? இல்லை மகாராணி, எனக்கு பாடல் கேட்கும் மனநிலை இல்லை. என்ன இது? இது அந்த பணியால் கொண்டு வந்த புத்தகம் அல்லவா? ஆமண்ணா. சரி, இந்த புத்தக சுருள் வாசிப்பவரை வர சொல்லுங்கள். யார் அங்கே? புத்தக சுருள் வாசிப்பவரை அழைத்து வாருங்கள். இதில் என்ன எழுதி இருக்கிறது என்று கொஞ்சம் வாசித்து சொல்லுங்கள். ஆகட்டும் அண்ணா. மன்னா, இப்பொழுது நான் உங்களுக்கு புனிதமான வார்த்தைகளை வாசிக்க விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தைகள். உலகத்திற்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்தது. தேவனுடைய மகன் ஒரு குழந்தை வடிவில் பிறந்தார். இந்த குழந்தை இயேசு, தேவனின் மகன், உலகத்திற்கு ரட்சிப்பை கொடுக்க வந்தார். அவர் பிறந்த பின்னர் ஒரு தியாகத்தின் மூலம் பாவத்தை தீர்க்க முனைந்தார். அவர் தன் உயிரை கொடுத்தார். அது நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் தீர்வு, ரட்சிப்பை தரும் தியாகமாக இருக்கிறது. அவர் மரித்தார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார், மரணத்தை ஜெயித்தார். அவரை நம்புகிற அனைவருக்கும் பாவ மன்னிப்பு உண்டு. அவர் பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுதலை தருகிறார். மேலும் அவரை நம்புவதன் மூலம் நாம் பரலோகத்தில் செல்லலாம். ஓ, யார் எங்கே? மன்னா, நம் ராஜ்யத்தில் இருக்க அனைத்து தேசங்களில் அனைத்து ஜனங்களையும் அரசவையில் கூடி வர செய்யுங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. டும் 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 டும். சகல ஜனங்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், நம் மன்னர் அனைவரையும் அரசவைக்கு அழைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். வாருங்கள், அனைவரும் வந்து விட்டீர்களா? ஏன் உங்களை வர சொன்னேன் என்றால், நான் மேசியா ஒருவர் பிறந்திருக்கிறதை அறிந்தேன். நான் அறிந்த அந்த சந்தோஷத்தை உங்கள் அனைவரிடம் பகிர்ந்து கொள்வதற்காக உங்கள் அனைவரையும் இங்கு கூடி வர செய்தேன். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர், அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள நாம் அனைவரும் ஆயத்தமாவோம். அவர் நமக்காக பிறந்து, நமக்காக வாழ்ந்து, நமக்காக மரித்திருக்கிறார். இவ்வளவு நாட்களாக இது எனக்கு தெரியாமல் போயிற்று. ஆலயம் பழுது பார்க்கும் பொழுதுதான் இந்த புத்தகம் கிடைத்தது. அதை பார்க்கும் பொழுதுதான் தெரிகிறது, நமக்காக ஒருவர் பிறந்திருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார், மரித்திருக்கிறார் என்று. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய தரித்திரங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அவர் நமக்காக பிறந்து, நமக்காக வாழ்ந்து, நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து இருக்கிறாராம். நான் இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன். அவர் அன்பை உணர்ந்தேன். உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் இங்கு அழைத்து வந்தேன். நாமும் இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்று உணரும்படியாக நாம் அனைவரும் நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய மனதுக்கு விரோதமான செயல்கள் எதுவாக இருந்தாலும் அவரிடத்தில் ஒப்படையுங்கள். ஆண்டவரே இயேசப்பா,
அப்பா நாங்கள் செய்த பாவங்கள் தவறுகள், அப்பா எங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாக நாங்கள் என்ன தவறு செய்திருந்தாலும் எங்களை மன்னியுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அவர் முழுவதுமாக உங்களை மன்னித்து உங்களை பாதுகாத்து கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் யாவரும் ஒப்பு கொடுப்போமா? அப்படி ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது தேவ அன்பு உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுள். உங்கள் அனைவருக்கும் அரசவையில் சாப்பாடு ராஜ்யத்தில் ரெடியாகி கொண்டிருக்கிறது. அனைவரும் விருந்து உண்டு விட்டு சபை கலையலாம்.